ஆல்ஃப்ரெட் நோபல். இவர் பார்த்தீங்கன்னா 1833 அக்டோபர் மாதம் 21 ஸ்வீடனில் உள்ள ஸ்டாக்ஹோம் நகரில் பிறந்திருப்பார். இவரது குடும்பம் ஒரு பொறியியலாளர் குடும்பம். இவரது வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு வேதியியலாளராகவும் பொறியாளராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் விளங்கினார். 1894 பார்த்தீங்கன்னா ஃபோர்பஸ் இரும்பு மற்றும் எஃகு ஆலையை நோபல் வாங்கியிருப்பார். அதனை பெரும் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையாகவே மாற்றிட்டார். பலவித புகையற்ற இராணுவ வெடிபொருட்களுக்கு முன்னோடியான பாலிஸ்டிக்கை கண்டுபிடித்ததும் இவர்தான். இதுவே பிரித்தானிய தயாரிப்பான புகையற்ற வெடிபொருளான கார்டைட்டுக்கும் முன்னோடியாக திகழ்ந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பதிப்புரிமையும் வாங்கிட்டார். இதனால் நோபல் தன் வாழ்நாளில் மிக பெருமளவில் செல்வம் சேர்த்தார். அவரது வருமானத்தில் பெரும்பகுதி அவரது 355 கண்டுபிடிப்புகளால் கிடைச்சிது. அவற்றுள் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா டைனமிட் கண்டுபிடிப்பு தான். 1888 ஒரு பிரெஞ்சு செய்தித்தாளில் மரணத்தின் வியாபாரி இறப்பு என்ற தனது இறப்பு செய்தியை கண்டு நோபல் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா நோபல் இறக்கலை, நோபலோட சகோதரர் தான் இறந்திருப்பார். ஆனால் அந்த அதிர்ச்சி செய்தி பார்த்தீங்கன்னா நோபலை துணுக்குற செய்தது. தான் இறந்த பிறகு எவ்வாறு மக்கள் நினைவில் வைக்கப்படுவோம் அப்படின்னு தீவிரமான சிந்தனைக்கு ஆளானார். இதுவே அவரை தன்னோட உயிரை மாற்றி எழுத செய்தது. 63 வயதான நோபல் டிசம்பர் 10, 1895 இத்தாலியின் சான் ரேமோ மாளிகையில் காலமானார். அனைவருக்கும் பெருத்த வியப்புக்கு உள்ளாகும் வகையில் நோபலின் கடைசி உயிலில் தனது சொத்தின் பெரும்பகுதி மனித இனத்தின் முன்னேற்றத்துக்கு பங்களித்தவர்களுக்கு இயற்பியல், வேதியியல், அமைதி, மருத்துவம் மற்றும் இலக்கியம் ஆகிய துறைகளில் பரிசு வழங்க பயன்படுத்தப்பட வேண்டுமென குறிப்பிட்டிருந்தார். நோபல் தன் வாழ்நாளில் பல உயில்களை எழுதியிருந்தார். அவரது கடைசி உயில் நவம்பர் 27, 1895 பாரிஸில் இருந்த ஸ்வீடன் நார்வே மன்றத்தில் எழுதப்பட்டு அவரால் கையொப்பமிடப்பட்டிருந்தது. தனது சொத்தில் 94% அதாவது 150 மில்லியன் யூரோவை 5 நோபல் பரிசுகளை வழங்குவதற்காக எழுதி வைத்தார். அவரது உயிலின் மீது இருந்த ஐயங்களால் ஏப்ரல் 26, 1897 தான் நார்வேயின் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. நோபலின் உயிலை நடைமுறைப்படுத்த நோபல் அறக்கட்டளையும் அமைக்கப்பட்டது. நோபலின் குறிப்புகளின்படி அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க நார்வே நோபல் குழு அமைக்கப்பட்டது. அதன் உறுப்பினர்கள் உயில் அங்கீகரிக்கப்பட்ட சில நாட்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன் பின்னர் ஏனைய பரிசுகளை வழங்கவும் குழுக்கள் அமைக்கப்பட்டன. 1901 முதல் நோபல் பரிசும் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் 1905 பார்த்தீங்கன்னா நார்வேயும் ஸ்வீடனும் பிரிஞ்சிட்டாங்க. அதன் பின்னர் அமைதிக்கான நோபல் பரிசை மட்டும் வழங்கும் பொறுப்பை நார்வேயின் வசமும் மற்ற பரிசுகளை வழங்கும் பொறுப்பு ஸ்வீடனுக்கும் வசமாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 துறைக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு வந்த நோபல் பரிசு 1968 ஸ்வீடன் நடுவண் வங்கியானது தனது 300வது வருட கொண்டாட்டத்தின் போது ஒரு பெரும் தொகையை நோபல் அறக்கட்டளைக்கு அளித்து நோபலின் பெயரில் ஒரு பரிசினை ஏற்படுத்த வைத்தது. ஸோ இதனால் 5 துறைகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்த நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தையும் சேர்த்து 6 துறைகளாக மாற்றம் அடைஞ்சது. ஸோ இதன் பின்னர் பார்த்தீங்கன்னா நோபல் அறக்கட்டளை குழு கூடி இனிவரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா புதிதாக எந்த துறைகளுக்கும் பரிசு வழங்கப்பட மாட்டாதுன்னு முடிவெடுத்தாங்க. ஸோ இவ்வாறான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 அதாவது நோபல் அவர்களோட இறப்பு தினத்தில் வழங்கப்பட்டு வருது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு துறைகளுக்கு 3 நபர்களுக்கு இந்த பரிசு பார்த்தீங்கன்னா பகிர்ந்தளிக்கப்பட்டு வருது.